ரீசெண்டாக நாங்கள் ஃபேமிலியோட கேல்வெஸ்டன் கோஸ்டல் சிட்டிக்கு தான் போயிருந்தோம். கேல்வெஸ்டன் இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் சன்கிஸ்ட் பீச்சஸ், விக்டோரியன் ஆர்கிடெக்சர் அண்ட் வைப்ரண்ட் கலர் ஹெரிட்டேஜ். ஆனால் நாங்கள் அதுக்கு மெயினாக போனது இந்த பீச் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். நானும் என் பையனும் அந்த பீச்சில் குளிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே நாங்கள் ஃபேமிலியோட பேமாண்ட் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து பால்கனிலேருந்து எட்டி பார்த்தா சென்டர் ஆஃப் த சிட்டியில் நடுவில் ஒரு சிமெண்ட்ரி இருந்தது. என்னடா அது, ஹோட்டலை திறந்து பார்த்தோன்னே சிமெண்ட்ரி தெரியுது அப்படின்னு பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. சரின்னு கிட்ட போய் பார்த்தோம். இதோட பேரை பார்த்திங்கன்னா ரோஸ்வுட் சிமெண்ட்ரின்னு போட்டிருந்தது. சரி, இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு இன்டர்நெட்டில் கொஞ்சம் தேடி பார்த்தேன். அப்போ தான் இது ஒரு ரெவல்யூஷனரி பிளேஸ் அப்படின்னு தெரிய வந்தது. இங்கே ஒரு இனப்பாகுபாடுக்கு எதிராக இந்த சிமெண்ட்ரியை கட்டியிருக்காங்க. 18th செஞ்சுரியிலேருந்து மிட் 19th செஞ்சுரி வரைக்கும் அமெரிக்காவில் ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸுக்கு எதிராக நிறையா ஒடுக்குமுறை இருந்திருக்கு. அவங்களுக்குன்னு தனி வெயிட்டிங் ரூமு, பொதுமக்கள் யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூம் கூட அவங்க யூஸ் பண்ண முடியாது. அவங்க மக்கள் யாராவது இறந்துட்டா கூட அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணுற கல்லறையில் கூட அவங்கள புதைக்க முடியாது. ஸோ இதுக்கு எதிராக பொங்கி எழுந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ அவங்களே தங்களோட உரிமையை போராடி பெற்றுக்கிட்டாங்க. ஸோ ஒரு இனப்பாகுபாடுக்கு எதிராக ஆஃப்ரோ அமெரிக்கன் சேர்ந்து ஒரு புரட்சியில் உருவானது தான் இந்த ரோஸ்வுட் சிமெண்ட்ரி. அதனால தான் இன்னும் இதை டெமாலிஷ் பண்ணாமல் சென்டர் ஆஃப் த சிட்டியில் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த கல்லறையில் பார்த்தீங்கன்னா 1912லேருந்து 1944 வரைக்கும் கிட்டத்தட்ட 411 பேரை இந்த கல்லறையில் நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா முழுவதும் இந்த ஒடுக்குமுறை கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆகிடுச்சு. லேட்டர் 2006 இந்த இடத்த கேல்வெஸ்டோன் ஹிஸ்டாரிக்கல் ஃபவுண்டேஷனுக்கு டொனேட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன தான் ஹோட்டலுக்கு வந்தோன்னே காலையில் எழுந்திரிச்சு இதை பார்த்து நாங்கள் பயந்துருந்தாலும் இதை பற்றின ஹிஸ்ட்ரி, இங்கே நடந்த புரட்சி இதெல்லாம் கேட்டு நாங்கள் கொஞ்சம் மெய்சிலித்து போயிட்டோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த கேல்வெஸ்டோன் ரோஸ்வுட் சிமெண்ட்ரியை பார்த்து ஒரு ராயல் சல்யூட் அடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.